நிறைய பேர் வந்து பணத்திமிரில ரொம்ப பேசுறாங்க. அவங்களுக்கு தான் அந்த வீடியோ. அதுல ஒரு சில பேருக்கு தான் நான் பேச போறதை வச்சு நீங்க வந்து தெரிஞ்சுக்கிடுவீங்க அது யாருக்கலான்னு. என்னன்னு பாத்தீங்கன்னா, பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலான்னு நினைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் நான் தான் செஞ்சேன், நான் இல்லைன்னா அதை செய்ய முடியாது அப்படின்னு சொல்றது உங்களோட அறிவுக்கு அழகு இல்லை. கடவுளுக்கு செய்யற சேவையாகவே இருந்தாலும் அங்க நான் அப்படி என்ற அகந்தை வந்து விட்டால் உங்களோட புண்ணியம் எல்லாமே பாழாகிவிடும் அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்கள்லையும் கூறப்பட்டிருக்கு. பணம் மட்டும் ஒரு மனுஷனோட உயரத்தை தீர்மானிக்காது. உங்ககிட்ட கோடி கோடியான பணங்கள் இருந்தாலும் உழைக்கின்ற கைகள் இல்லை என்றால் உங்களோட பணத்துக்கே மதிப்பில்லை. உங்ககிட்ட செல்வாக்கு இருக்கலாம், ஆனா உழைக்கின்ற கைகள் இல்லை என்றால் நீ ஒரு நாள் கூட வாழ முடியாது. என்ன நான் சொல்றது சரிதானே? யாரையுமே தாழ்த்தி பேசி உன்னோட செல்வத்தை காட்டாத, முதல்ல அதை கத்துக்கோ. என்பது இன்னைக்கு உன்கிட்ட இருக்கலாம், ஆனால் அந்த பணத்தை வைத்து நீ ஆணவத்தில் ஆடலாம். அந்த பணம் இன்னைக்கு உன்கிட்ட இருக்கிற பணம் நாளைக்கு இன்னொருத்தங்கிட்ட போகலாம். அந்த பணமே என்கிட்ட வரலாம். அன்னைக்கு உன்னோட ஆட்டம் என்ன ஆகும்? அந்தரத்துல ஆடிக்கிட்டு இருக்கும். இதுதான் உண்மை. அது உனக்கும் தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த பணம் வந்த பிறகு கண்ணை மறைச்சிடும். மனுஷன் தனமும் மரியாதையும் கடைசி வரைக்கும் நம்ம கூட இருக்கும். ஆனா அந்த மரியாதையை உன்னோட பணத்திமிரால் நீனே கெடுத்துக்கிட்ட. ஆனால் அந்த கெடுத்த மரியாதையை திரும்பி வர்றதுக்கு உன்னால எந்த ஜென்மம் எடுத்தாலும் முடியாது. அதனால மக்களே, இன்னைக்கு பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் சுயமரியாதையும் உழைப்பும் எந்த ஒரு ஆணவம் இல்லாத பேச்சும் இருந்தாலே என்னைக்குனாலும் யாரோட தயவும் இல்லாமல் நம்ம வந்து நிமிர்ந்து வாழ முடியும். அதை வந்து ஒரு நாள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. அதனால இதுல சொல்ல வர்றது என்னன்னா, யானைக்கே ஒரு நாள் காலம் வந்துச்சுன்னா பூனைக்கு ஒரு நாள் காலம் வராதா? அன்னைக்கு தெரியும் அந்த பூனையோட காலத்தை. அந்த யானையே வாயை பொளந்து பார்க்குற நிலைமைக்கு இருக்கலாம். அன்னைக்கு அந்த யானையால ஒன்றும் பண்ண முடியாது. பூனை சீறி பாயும் புலி மாதிரி.